வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு எனும் ஊரில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில். இந்த கோவிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? மூலவர் கைலாசநாதர் மேற்கு நோக்கி அருள்பாலிப்பதும் உத்திர தட்சிண சுயம்பு லிங்கங்கள் அமைந்துள்ளதும் இந்த கோவிலின் சிறப்பு. ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பித்ரு சாபம், கலத்தர தோஷம் நீங்க இங்கு வழிபாடு செய்கின்றனர். அதேபோல் நேர்த்திக்கடன் என்னவென்றால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து ராகு தோஷ பரிகார பூஜைகளும் இங்கு நடக்கின்றன. காஞ்சிபுரம் செவிலிமேடு ஏரிக்கரையில் புதர் மண்டி கிடந்தது. அப்பகுதி மக்கள் ஒரு அரச மரத்தின் அடியில் சிவலிங்கம் புதைந்து கிடப்பதை கண்டனர். 16 பட்டைகளுடன் அந்த லிங்கத்தை காஞ்சி பெரியவரின் வழிகாட்டுதலின்படி வழிபட்டனர். ராகு கேது இருவராலும் வழிபாடு செய்யப்பட்ட சுயம்பு மூர்த்தி என்றும் சிவலிங்கமேடு என்று அழைக்கப்பட்ட பகுதியே செவிலிமேடு என்றதாகவும் தெரிய வந்தது. இந்த கோவிலை லிங்கக்குட்டை என்று அழைப்பர். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர். அதில் கிடைத்த அமிர்தத்தை விஷ்ணு மோகினி கோலத்தில் எழுந்தருளி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பங்கிட்டு வழங்க முன்வந்தார். தேவர்களும் அசுரர்களும் ஆளுக்கு ஒரு வரிசையாக அமர்ந்தனர். ஸ்வர்பானு என்ற அசுரன் அமிர்தம் பெறும் ஆசையில் தன் உருவத்தை தேவரை போல மாற்றிக்கொண்டு சூரியன் சந்திரன் இருவருக்கும் நடுவில் அமர்ந்து அமிர்தம் பருகிவிட்டான். இதனை சூரியன் சந்திரன் கண்டுபிடித்து விட்டனர். விஷ்ணுவிடம் புகார் கூறினர். அவர் அசுரரின் தலையை வெட்டினார். தலை வேறு உடல் வேறு ஆனாலும் அமிர்தம் பருகிவிட்டதால் அவன் உயிர் இழக்கவில்லை. வெட்டுப்பட்ட தலைக்கு கீழே பாம்பு போல அவனுக்கு ஒரு உடல் ஏற்பட்டது. உடலுக்கு மேலே 5 தலை பாம்பு முகம் ஏற்பட்டது. மேல் பாகுதி ராகு என்றும் கீழ்பாதி கேது என்றும் பெயர் பெற்றது. ராகு கேது இருவரும் காஞ்சிபுரத்தை அடைந்தனர். அங்கு சுயம்பு மூர்த்தியான கைலாசநாதரை கண்டு மகிழ்ந்தனர். ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அவருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். தங்கள் தவறுக்கு மன்னிப்பு கேட்டனர். சிவன் அவர்களை மன்னித்ததுடன் நவக்கிரக பதவியும் அருளினார். அதேபோல் இந்த கோவிலில் ராகுவும் கேதுவும் குளத்திற்கு நடுவில் அமைந்துள்ளது. ராகு கேது பரிகாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த கோவிலில் ராகு கேது பரிகாரம் செய்து கொள்ளலாம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 6 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. செவிலிமேடு அருகிலுள்ள ரயில் நிலையம் காஞ்சிபுரம், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.